இன்று நாம் அதன் தொடர்ச்சியாக பார்க்கவிருப்பது அத்தியாயம் 3 வசனம் 3. அதாவது இதில் மாலிக் அவ் தீன். மாலிக் என்றால் அரசன், யவ் என்றால் டே அதாவது நாள், தீன் என்றால் இஸ்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதுல அந்த தீனுக்கு 3வது அத்தியாயம் வசனம் 19 இறைவன் என்ன சொல்லுகின்றான் என்றால், தீனுக்கு விளக்கமாக நிச்சயமாக தீன் என்பது இஸ்லாம் என்று இறைவன் நிச்சயமாக அல்லாவிடத்தில் தீன் என்பது இஸ்லாம் தான் என்று தீனுக்கான விளக்கத்தை இங்கு தந்திருக்கின்றான். அதாவது அரசன் நாள் இஸ்லாம். அதாவது இதில் எப்படி தீர்ப்பு நாளின் அதிபதி என்று தமிழில் குறிப்பிட்டு சொல்கின்றார்கள். அது எப்படி என்று பார்த்தோம் என்றால் 82வது அத்தியாயம் வசனம் 17 இறைவன் நியாய தீர்ப்பு நாள் என்னவென்று உமக்கு அறிவிப்பது எது? அதாவது தீன் என்று வரும். நியாய தீர்ப்பு நாள் என்பதற்கு அரபியில் தீன் என்று வரும். அதனால்தான் நியாய தீர்ப்பு நாள் என்னவென்று உமக்கு அறிவிப்பது எது? 18வது வசனத்தில், அதாவது 82வது அத்தியாயம் 18வது வசனத்தில், பின்னும் நியாய தீர்ப்பு நாள் என்னவென்று உமக்கு அறிவிப்பது எது? 82வது அத்தியாயம் 19வது வசனத்தில், அந்நாளில் ஒருவர் மற்றவருக்கு எதுவும் செய்ய சக்தி பெறார், அதிகாரம் முழுவதும் அன்று அல்லாஹ்வுக்கே. இன்னொரு முறை இந்த 19வது வசனத்தையே நான் சொல்கின்றேன். அந்நாளில் ஒருவர் மற்றவருக்கு எதுவும் செய்ய சக்தி பெறார், அதிகாரம் முழுவதும் அன்று அல்லாஹ்வுக்கே. இந்த வசனத்தில் இறைவன் என்ன சொல்லுகின்றான் என்றால், நீங்கள் பார்க்கும்போது எந்த தருவாயிலும் சரி, இப்பொழுது இறக்கும் தருவாயில் கூட எடுத்துக்கொள்ளலாம். அப்போதும் உங்களுடைய சுற்றத்தார்கள், அண்ணன், தம்பி, தங்கை யாராக இருந்தாலும் சரி, அன்று உங்களுக்கு எதுவும் அவர்களால் செய்ய இயலாது. அன்று ஆட்சி முழுவதும், அதிகாரம் முழுவதும் அல்லாஹ்வுக்கே ஆகும். அல்லாஹ் என்றால் யார்? படைப்பாளனுக்கே உரியது. அப்பொழுது எந்த மனிதராக இருந்தாலும் அவருக்கு எந்த உதவியும் செய்ய இயலாது என்பது இந்த தீர்ப்பு நாளினுடைய பொறுப்பு இறைவனுக்கே ஆகும். தீர்ப்பு நாள் என்பது இறைவன் தான் நியாயமான தீர்ப்பு தருபவன். அப்படி என்றால் நம்மை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் அவர்கள் நமக்கு உதவி செய்ய இயலாதவர்களாகவே இருப்பார்கள். இது தீமைக்கானதாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த உலகத்திலேயே நன்மைக்கானதாகவும் நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, இப்பொழுது நீங்கள் ஏதாவது ஒரு உதவியோ ஒரு நன்மையான செயலையோ யாருக்காவது செய்து உள்ளீர்கள் என்றால், அவர்கள் உங்களிடம் வந்து நன்றி என்று கூட சொல்லவில்லை. இருந்தாலும் உங்கள் மனதில் ஒரு சமாதானம் இருக்கும். நிச்சயமாக நாம் நன்மைதான் செய்துள்ளோம் என்று நிச்சயமாக நம் மனதில் அப்பொழுது ஒரு சமாதானம் இருக்கும். நாம் நன்மைதான் செய்தோம், அவர்கள் யார் இருந்தாலும் பாராட்டவில்லையே என்று கவலையும் அப்போது நாம் படமாட்டோம். நாம் நன்மை செய்தோம் அப்படி என்ற சமாதானம் இறைவன் நமக்கு ரிவார்டாக கொடுப்பார். நிச்சயமாக நம்முடைய மனதில் இறைவன் அந்த ஒரு சமாதானத்தை கொடுப்பதுதான் அந்த தீர்ப்பு. நாம் ஒரு தவறு செய்து விட்டோம். இப்போது பார்த்தோமானால் நாம் ஏதாவது ஒரு திருடி விட்டோம் என்று எடுத்துக்கொள்வோம். இப்போது பல பேர் வந்து நீங்கள் திருடவில்லை என்று சொன்னால் கூட உங்களுடைய மனதில் நிச்சயமாக நான் தானே திருடன் என்று தெரியும் அல்லவா? அதாவது அப்பொழுது இறைவன் சொல்கின்றான், நீ தானே திருடியிருக்கிறாய் என்பதை உங்களால் மறைத்து கொள்ள முடியாது. அந்த எண்ணத்தை நிச்சயமாக உங்களால் எடுத்து விடவே முடியாது. அதை இறைவன் நிச்சயமாக உங்கள் மனதில் போட்டுக்கொண்டேதான் இருப்பாரே தவிர அதை உங்களால் மறைக்கவோ டெலீட் செய்யவோ எதுவும் செய்ய முடியாது. அந்த எண்ணம் வந்து கொண்டேதான் இருக்கும். 1000 பேர் உங்களை திருடவில்லை என்று சொன்னாலும் நீங்கள் தான் திருடினீர்கள் என்றால் நிச்சயமாக இறைவன் உங்கள் மனதில் சொல்லிக் கொண்டே இருப்பார், நீதானே திருடிட்டாய் அப்படி என்று சொல்லிக் கொண்டிருப்பார். அதாவது நன்மையிலும் சரி தீமையிலும் சரி இறைவன் உங்களிடம் அனைத்திலும்
உங்களிடம் பேசிக்கொண்டேதான் இருக்கிறார். தீர்ப்பு அங்கு நடைபெற்று கொண்டேதான் இருக்கும். அதாவது நியாயமான தீர்ப்பு என்பது மறுமையிலும் சரி, இன்மையிலும் சரி, அதாவது நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதும் சரி, இருந்த பிறகும் சரி, நிச்சயமாக இறைவன் நியாயமான தீர்ப்பை ஒன்றே வழங்குவான் என்று பல அத்தியாயங்களில் பல வசனங்களில் இறைவன் நமக்கு குறிப்பிட்டு உள்ளார். அதாவது இந்த தீர்ப்பு நாளின் அதிபதி என்றால் இவர் ஒருவரே அதிபதியாக இருக்கின்றார் தீர்ப்பு செய்வதற்கு. இன்னொரு அத்தியாயத்தை நான் சொல்கின்றேன். 56வது அத்தியாயத்தை எடுத்துக்கொள்ளவும். 56வது அத்தியாயத்தில் 83வது வசனத்தில் நன்றாக இதை கவனமாக உற்று படித்து பாருங்கள். அதில் மரண தருவாயில் ஒருவனின் தொண்டை குழியை அடைக்கும் போது அந்நேரம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆயினும் நாமோ அவனுக்கு உங்களை விட சமீபமாக இருக்கிறோம். எனினும் நீங்கள் பார்ப்பவர்கள் இல்லை. எனவே கூலி கொடுக்கப்பட மாட்டீர்கள் என்று இருந்தால் நீங்கள் உண்மையாளராக இருப்பின் அவரை மீற வைத்திருக்கலாமே. அப்படி என்று இறைவன் கூறுகின்றான். இதில் என்ன சொல்ல விரும்புகின்றான் என்றால், நீங்கள் தொண்டைக்குழியை ஒருவன் அடையும் பொழுது நீங்கள் சுற்றத்தார்கள் இருந்தாலும் சரி, உண்மையாளராக நீங்கள் இருந்தாலும் சரி, அவரை காப்பாற்றி இருக்கலாம் இல்லையா? நீங்கள் ஏதாவது செய்து ஏதாவது பண்ணி இருக்கலாம் இல்லையா? உங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை, என்னால் மட்டுமே கூலி கொடுக்கப்படும் என்று இந்த வசனத்தில் மறைமுகமாக இறைவன் நமக்கு எச்சரிக்கையாகவும் நமக்கு சொல்ல வருகின்றான். அதனால் நாம் எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் இறைவன் நம்மிடத்தில் நியாயமான தீர்ப்பே வழங்குவான். அதனால் நாம் நன்மையே செய்து சமாதான பாதையிலேயே நாம் வாழ்க்கையை நடத்தினால் நிச்சயமாக நமக்கான கூலி இறைவனத்தில் நியாயமாக இருக்கும் என்பது இந்த வசனத்தில் மூலம் நாம் தெரிந்து கொள்வது. அடுத்த வசனத்தை நாம் இதில் பார்ப்போம். அத்தியாயம் 1 வசனம் 4 அதாவது தீர்ப்பு நாளின் அதிபதி என்று 3வது வசனத்தில் பார்த்தோம். அதற்கான ஆயத்துக்களை குறிப்பிட்டு மறுமுறை சொல்கின்றேன். தீன் என்பது இஸ்லாம் என்பது 3வது அத்தியாயம் 19வது வசனத்திலும், பிறகு 82வது அத்தியாயம் 17வது வசனத்தில் தீர்ப்பு நாளை பற்றியும், 56 அத்தியாயம் 83வது வசனத்தில் இருந்து 87வது வசனம் வரையில் உங்களால் எதுவும் செய்ய இயலாது, ஆட்சி முழுவதும் அன்று எனக்கே சொந்தமானது, அதிகாரம் முழுவதும் அன்று படைப்பாளனுக்கே உரியது. நாம் அடுத்த வசனத்தை பார்ப்போம். இது ரொம்ப 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 முக்கியமான வசனம். இந்த இடத்தில்